குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே. உர்றா இதெல்லாம் ஒரு விஷயம் சோகமாகற கடுப்பாகுது. எப்படி இது மாதிரி ஆச்சுன்னே தெரியல. அதை விட்டு தள்ளுன்றேன், திருப்ப அதை பத்தி பேசாத. ரொம்ப டென்ஷன் ஆகுது தெரியுமா? ஏய் ஏன் இங்க வந்து நின்னுக்கிறீங்க? நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன். கம்முன்னு போ. சரி நீ 10ஆம் கிளாஸ் தானே, பாஸ் ஆனே இல்லையா? பாஸ் ஆயிட்டேன். வெரி குட். எங்க சொல்லிட்ட? ஸ்வீட் இன்னொரு நாள் வாங்கி தரேன் போ. கடுப்பாக்குறேன். பைத்தியக்கார நாடாயவன் அதான் பாஸ் ஆயிட்டானே, இன்னும் நான் கடுப்ப. சொன்னா கேட்க மாட்டான், கண்ட நாயெல்லாம் வந்து கேட்கற அளவு வச்சுனுக்குறான். கண்ட நாயெல்லாம் கேட்கற மாதிரியா? யாரதா சொல்ற? நான் பொதுவா சொன்னேன். பொதுவா சொன்னியா? ஏய் என்னதான் கண்ட நாயின்னா? டேய் இப்ப நான் சொன்னா இப்பா டேய் மாதுக்கு நான் கேட்டேன், அவன் நாடானாக்கா கண்ட நாயின்றான். நாடா இதெல்லாம்? பார் கோவத்தை எவன் கலப்புனாலும் வாயை வச்சு தொழில் வச்சு போட்டுருவோம் பாத்துக்கோ. உரா நம்ம பையன்டா. இவெல்லாம் ஒரு பிஸ்கோத்து. நாடா நடக்குதுங்க. போ. வெயில் நேரத்துல யாருக்குன்னா அடி உயிர் போகுது. யாருக்குன்னா அடி விழுறத பத்தி ஏங்கிட்டான்டா சொல்ற? வேலைக்கு ஆகுதுரா. எவனா இருந்தாலும் அச்சு இந்த மரத்துல தொங்க விட்டு போயினேந்துரும் பாத்துக்கோ. தம்பி இதெல்லாம் நீ யார சொல்ற? கொஞ்சம் டீட்டெயிலா எனக்கு சொல்லு. என்னத்த டீட்டெயிலா சொல்ற? வேலையை பார்த்துன்னு போ. நான் எல்லாம் தப்பா கட்டுனேன் உங்கள? டேய் போடா. டென்ஷன் ஆகிறேன் போடா. டேய் நான் உன்னை அப்படி எதுவும் டென்ஷன் பார்த்துலையாடா? ஏன்டா டென்ஷனு? ஏய் எவனா இருந்தாலும் கம்முன்னு போ சொல்லு, கல்லு தூக்கி தலை மேலே போட்டுருவேன். டேய் தம்பி யார் அடிக்க கல்லு தூக்குறா? எவனா இருந்தாலும் அடிப்பேன். அவனே டென்ஷன்ல இருக்கிறான், அவனை வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறானுங்க பரதேசி பசங்க. நான் ஒண்டி தானே அங்க இருக்கேன், வேற எவனுமே இங்க இல்லையா? இல்லன்னு தெரியல. போடா போடா. தம்பி உன்னோட பெரியவன்டா நானே, நாடா இப்படி மிரட்டுறா? ஏய் நீ யாரையும் மிரட்டலையா? நான் யோகிய மாரி பேசுற. போடா. நான் போறேன்பா, இந்த மார்க் அவளு மட்டும் சொல்லாம்பா. டேய் ஐயோ தொலைச்சி போடுவோம் தொலைச்சி. நீ ஃபீல் பண்ணாதடா. ரொம்ப கஷ்டமாகுதுடா. கண்ட நாயெல்லாம் வந்து கேட்டு கிடக்குதுடா. சரி விடு, அதான் தத்தி விட்டோம்ல. எப்படி கம்மியாச்சுன்னே ஒன்றும் புரியல. நீ அவள்தான் எழுதிருப்ப. சரி விட்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாவன இந்த கெட்டப்ல கண்டே பிடிக்க முடியாது, எப்படியாவது என்ன மார்க்குன்னு கேட்டுடணும். சுரேஷ் எல்லாம் கலாய்ப்பான்டா. டேய் விட்றா, அவனை நம்ம ஒன்னா சேர்ந்து கலாச்சி விட்டுலாம். இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணுகிற. தம்பிங்களா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் தாத்தா. உங்களை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையா தாத்தா? ஊருக்கு புதுசா வந்துக்கிறேன்ப்பா. என் பேர் பாக்கியராஜி. பாக்கியராஜா? அதுனா தலைமுடியெல்லாம் வெள்ளையாக்குது, மீச மட்டும் கருப்பாக்குது. எங்க அப்பா டீ நிறைய குடிப்பானா, அதனால முடி வெள்ளையாயிடுச்சு. எங்க அம்மா டீ நிறைய குடிக்காது, அதனால மீச கருப்பாகுது. ஓஹோ. என்னப்பா ஸ்கூல்ல போறீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? தாத்தா இவன் தான் 10வது, நான் 11வது. 10வது தம்பி. தம்பி என்ன மார்க்க? அதெல்லாம் எதுக்கு தாத்தா கேக்குற? நீ போ. நாப்பா இந்த தாத்தா கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுப்பா. வெறுப்பேத்துறான்டா இந்த ஆளு. டேய் போடா, அவன் தான் சொல்றான்ல. தம்பி பெரிய மனுஷப்பா, என்னப்பா கேட்டான் அப்படி கத்துறா? சார் தாத்தா டென்ஷன் ஆயிடுச்சு. சரி நீங்க போங்க. நாடா ரோகியா பாஸ் ஆயிட்ட போலுக்குதா? ஆமாண்டா. நாடா ஒத்தமாகறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்பா இந்த மார்க்குன்னு சொல்ல நான் போயிடும்ல. போயிடுறியா? போயிடுறியா? போயிடுறியாடா சுடுகாட்டுக்க? வந்து வெறுப்பேத்திங்கிறான் மார்க் வந்து கேட்டுக்கணும். என்னப்பா கேட்ட? கைத்துல புடிக்கிறா? தாத்தா அவன் ஏதோ கோவத்துல கைத்து பிடிச்சிட்டான், நீ போ. அந்த மார்க்கு சொன்னீங்கன்னா நான் போயிடுவேன். நாடா சும்மா தொல்லை பண்ணிக்கிற, அவனே டென்ஷன்ல இருக்கிறான். நீ எந்த ஊரா? நீ தொல்லை பண்ணிக்கிற? தம்பி நான் ஊருக்கு புதுசா வந்துக்கிறேன்ப்பா. என் பேரு பாக்கியராஜி. டேய் நீ பாக்கியராஜா இருந்தா ஜனகராஜா இருந்தா எனக்குண்ணா போயா. ஏன்பா அந்த மார்க் நான் சொல்லுவேன், நான் போயிடுறேன். என் பேரை மாதிரி இருக்கிறான்ப்பா. பேர மாதிரியாண்டா? அப்ப அவன் பாஸ் ஆகிக்கிறான்ல, ஒரு 1000 ரூபாய் கொடு. குர்ரா, உன்னை தாத்தா ஒத்துக்குறான். 1000 ரூபாவா? குர்ரா 1000 ரூபாய். குர்ரா 1000 ரூபாய். குர்ரா டேய். ஐயோ டென்ஷன் ஏத்துறான். நீ கவலைப்படாதடா, அவன் ஓடிட்டான். உர்ரா எனக்கு நடக்காத அவனுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் டென்ஷன் ஆகாதடா. எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவானுங்கடா. இதே சொல்லுங்கிறான்டா பைத்தியம் மாதிரியா. வாடா அப்படி போய் உட்காரலாம். டேய் இங்க எங்கடா உட்கார்த்த? ஏய் அப்படி போய் உட்காரலாம்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கெட்டப்ல அவன் மரியாதை குத்து தானே ஆகணும். எப்படியாவது அவன் மார்க்கு கேட்ட வேண்டியதுதான். என்னடா அந்த கையன் விசில் அடிக்கிறான், கண்ணடிக்கிறான், கரெக்ட் பண்ண பாக்குறானோ? உன் பேர் என்ன? ஐயா பேர்ல வேற கேக்குறான். முனிமா. ஓ நைஸ் நேம். பேசாம இவனே கூட கூட்டின்னு போயிடலாமா? வலுக்கு குத்தாங்கன்னா இவனே வாங்கி விட்டுடலாம். ஏய் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? ஏன் புதுசம் பண்ணிட்டே ஆயிடலாம். ஆ ஏய் தள்ளி போயா. என்ன இப்படி சொல்ற? சும்மா பேச்சு சொன்னா கையெத்துன்னு வர.
சரிண்ணா ஒரு இடத்துக்கு போலாமா? நான் ரெடி. கொடைக்கானல் போலாமா, ஊட்டி போலாமா, மூணாறு போலாமா? ஏய் கேள்வி செம்ம வெறியில் தாங்கிறான், கரம் பூச்சுவான். அங்கெல்லாம் இல்ல, நான் ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போறேன், வா போலாம். நீ வான்னு சொன்னா நான் பறந்து வருவேன். முதல்ல மூடி தாண்டு வாடா. உங்க அப்பா எதுவும் கேட்கலையா? கேட்கல உங்க அம்மா எதுவும் கேட்கலையா? கேட்கல. சரி விடு பாத்துடலாம். இவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான் போல இருக்குதுடா. விடே, இப்ப அப்படிதான் இருக்கான். இன்னும் 2-3 நாள்ல சரியாயிடான். என்ன இங்க காணோம்? தூக்குறாங்கோ. டேய் அங்க போற ஒரு அக்காவும் ஒரு தாத்தாவும் வராங்க. தம்பிங்களா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா தாங்க இருக்கிறான். எந்த ஊருக்கா நீ? உன்னை பார்த்ததே இல்ல. பேரு முனியம்மா, என் ஃப்ரெண்டு. ஜோடி பொத்த நல்லா தாங்குது. நம்ம ஜோடி பொறுத்த சரியாகுதுன்னு சொல்லிட்டாங்க. போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? கைது மேலே வைப்பேன். அந்த அக்கா குரல் நான் மாறி மாறி கேக்குது. அது ஒண்ணு இல்லப்பா, தொண்டையில கீச்சு கீச்சு. அது எங்க தொண்டை. கையாடா மண்டை. அண்ணியன் மாதிரி பேசுது கோட்ல மாத்தி மாத்திய. அதான் தொண்டையில கிச்சு கிச்சாமே. தம்பி என் பையன் 10வது படிச்சுக்கிறான்ப்பா, அவனுக்கு இன்னைக்கு ரிசல்ட்ப்பா. அப்படியா? பாஸ் ஆயிட்டானா? இல்லப்பா, டேட்டால ஃபெயில் ஆயிடுச்சுப்பா. ஐயோ. இவனும் 10வது தான்க்கா, ஆனா பாஸ் ஆயிட்டான். அப்படியேப்பா தம்பி, உன் மார்க் என்னப்பா? டேய் கம்முன்னு போ சொல்றாத்த. அக்கா நீ போக்கா. இல்லப்பா தம்பி, என் பையன் மாதிரி இருக்கிற, உன் மார்க் தெரிஞ்சா நல்லா இருக்கும். இப்ப மாசு தெரிஞ்சு என்ன பண்ண போறா? கம்முன்னு போயா. யோ கூட்டு போயா. வா முனியம்மா, உன் பையன் என் பையன் மாதிரி. முதல்ல அந்த பையனோட மார்க் கேளு. கேட்குறேன். தம்பி உன்னுடைய மார்க் என்ன? என்னடா அடிக்கிற? போடா, மார்க் கேட்க வந்துட்டான். முனியம்மா அடிக்கிறாங்க முனியம்மா. அக்கா அந்த ஆளை கூட்டுன்னு போக்கா, அவனே டென்ஷன்ல இருக்கிறான். மார்க் சொன்னாப்பா கொஞ்சம் போறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஏன் உங்ககிட்ட சொன்னா? ஏற்கனவே 2 பேர் வாங்கிட்டு போயிட்டானுங்க. ஒழுங்கா போயிடு. ப்ளீஸ் மார்க் சொல்லுப்பா. நீரா நான் பாத்துக்கிறேன். பார் பொம்பளைன்னு பார்க்க மாட்டேன், அப்படியே மூஞ்சில வச்சு நசுக்கிடுவேன். போடி. டேய் நானும் பாத்துக்கிறேன், மாத்தி மாத்தி வேஷம் போட்டு வந்து மார்க் கேட்டாக்கா சொல்ல மாட்டீங்க. அடோ பாவி, நீதான் வேஷம் மாத்தி மாத்தி போட்டு வரியா? ஆமாண்டா, நான் எப்படி வேஷம் போட்டு வந்தாலும் நீங்க மார்க்கே சொல்ல மாட்டீங்கடா. டேய் இவனை சும்மாவே விடக்கூடாதுடா, இவனு ஒரு வழி பண்ணண்டா. டேய் அப்பா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறா, உன் மார்க் நான் சொல்லாண்டா. என்னடா பண்ணலாம்? அவனை கேளு. என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. 366. 366? ஏன்டா இது சொல்றதுக்கு நாடா இதுக்காடா இந்த 3 வேஷம் போட வச்ச? ரெண்டு பேச்சு நிக்கிறான்டா. போட்டு விடா, டீ கடைக்கு என்ன போலாம்? யப்பா, இப்பதான் மண்டில இருக்கிற பாரமே குறைஞ்சிச்சு. முனியம்மா ஏய் நான் பொண்ணு இல்ல பையன். பரவாயில்ல. அட சீ, முனியம்மா முத்தா கொடுமா. அடங்கோயில நாம்பலன்ற முத்தம் வேணுமா? அட போடா சொத்த. முத்தா கொடுமா. ஐயா கருப்புச்ச முடியுமா? முனியம்மா